நாம் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு சாதம் தான் பண்ண போகிறோம். சாதம் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்ச பொன்னாங்கண்ணி கீரை விழுத சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.